இந்த வருஷமாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் மாறுமா? பாட்டுறேன்னு சொல்லிட்டல பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல நடுத்தருவுல போறவங்க கூட 2024 அப்படிதான்டா இருக்கு. 2025 வேற விடணுமா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மேக் பண்ணாத பாப்கார்னுக்கு 5% வரி, பேக் பண்ண பாப்கார்னுக்கு 12% வரி, கேரமில் ஊற்றின பாப்கார்னுக்கு 18% வரி. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்கும் டேக்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு டேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி பிடுங்கக்கூடாது. மச்சான் பொண்ணுல ஏன் பொண்ணு நிலையறீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையில, ஒழுங்கா வந்த வேலையை பாருங்க. நல்ல பையன் போல மச்சான் ஆன்ட்டில அடமால ஆன்டி வேரியனடா நீ. அவன் இன்னும் திருந்தல மாமா. காலேஜ் முடிஞ்சு 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? ஃப்ரெண்டு 1 ஃப்ரெண்டு 2. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லெஜண்ட் ஒன்லி சி தட். என்னடா அது? என்ன தெரிகிறது? நீங்க அதை பார்த்தீங்களா? நான் பார்க்கலையே. திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போமா? டேய், இதை நான் எதிர்பார்க்கல. 3 மாசமா நாங்க கத்துற அஜித்தே கடவுள் உங்க காதுல விழுது. ஆனா பல வருஷமா ஒரு டைரக்டர் கூட படம் பண்ணாதீங்க தல நாங்க கதறிட்டு இருக்கோமே, அது உங்க காதுல விழவே இல்லல்ல. கஷ்டம்தான். இனிமே கொத்து பரோட்டா கடையில கொத்து போடும் போதெல்லாம் அந்த சவுண்டை கேட்டுட்டு அஜித்தே கடவுளேன்னு கத்தாம இருக்கணுமே, அது கஷ்டம்தான். பக்கத்துல எவனாச்சும் சாமி கும்பிடும் போது சும்மா கடவுளேன்னு சொன்னா கூட அஜித்தே நாங்க கத்தி என்ஜாய் பண்ணுவோமே, அது பண்ணாம இருக்குது இனிமே கஷ்டம்தான். பட் ஸ்டில் நீங்க கேட்டுக்கிட்டதுக்காக நாங்க அதை பண்றோம். ஆனா எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டைரக்டர் கூட படம் பண்ணாதீங்க. நீங்க ரேசாட்ட கூட போங்க, அப்பப்ப போஸ்ட்லயே உங்களை பாத்துக்கிறோம். ஆனா அந்த டைரக்டரோட படம் மட்டும் பண்ணாதீங்க. சிவா அவன் நல்ல டைரக்டர் அவரு. ஏதோ 2 படம் 3 படம் சரியா போகல, நான் நல்ல டைரக்டர். இங்க நான் நிப்பேன், அந்த பொண்ணாடி நிப்பா. அவளை கூப்பிட்டு வந்து போய் தோசை சுடின்னு சொல்லுவேன். அவ உடனே பிரச்சனை போவா. நான் பின்னாடியே ஒழுங்கு பார்ப்போம்னா அவன் நினைச்சா போன் பேசினதை சொல்லுவான். தோசை சரியாக வர அப்ப அவளோட கூப்பிட்டு 2 பேரும் அதுல நின்று அவளை எப்படி சொல்றது சொல்லி இந்த மாதிரி எந்த வீட்டுக்காரன் சொல்லி கொடுப்பான் சொல்லு, நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப கூட அவ அப்படியே சில மாதிரி நின்று என்னையே பார்ப்பா. நான் உடனே கடைக்கு போயிட்டு வீடோரம் வாங்க போயிட்டு நீ போயிட்டு வாங்கின வருவியா? அவளுக்கு சுட்டு காட்டுவேன். ஓ சுட்டு காட்டினேன் தோசை நல்லா வர வரைக்கும். பசங்கள்லாம் வேற லெவல்ல யோசிக்கிறாங்க. நல்லா பண்றவங்களுக்கு ரீச்சே கிடைக்காது. அதத்தான் கேக்குறேன், கிடைக்காது. எப்ப நீங்க தெரிஞ்சுதான் பண்ணீங்க. அதாவது இந்த பீப்புள்ஸோட மென்டாலிட்டி எப்படி அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நல்ல விஷயம் பண்ணோம்னா நம்மள பார்க்க மாட்டாங்க. சரியா? என்னோட சப்ஜெக்ட் வீடியோ நான் 50 போட்டேன்னா அதுல 1 தான் பார்த்திருப்பாங்க. அதே இது நான் என்னத்தையாவது ஒன்று எசக்க பசக்க ஒரு டான்ஸ் ஆடியோ இல்லை ஏதாவது சம்திங் பண்ணேன்னா அது 50 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அது மாதிரி நானே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு டான்ஸ் தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா டான்ஸ் ஸ்டூடியோலாம் வச்சு நிறைய பசங்க பொண்ணுங்களா இருக்கட்டும் எவ்வளவு சூப்பரா பண்றாங்க தெரியுமா. அவங்க கிட்ட எல்லாம் போய் எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் அங்க போட மாட்டாங்க. எப்பா நீ நல்லா ஆடுறப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அங்க போட மாட்டாங்க, என்கிட்ட வந்து சொல்லிட்டு கிடப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது எல்லாருக்குமே மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தனை பாராட்டுறதுக்கு கமெண்ட்டுக்கு யாருமே பண்றது கிடையாது. அதே ஒருத்தனை திட்டணும் அப்படின்னா வளைச்சு வந்து திட்டுறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க திட்டி போடுற அந்த கமெண்ட்டுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க.